வெல்கம் டு பிஎஸ் தமிழ் அகாடமி யூடியூப் சேனல். இந்திய அரசியல் அமைப்பு, அதில் நம்ம போன வீடியோவில் நாடாளுமன்றத்தின் பங்கு அதிலிருந்து முடித்தோம். ஸோ அந்த பகுதியிலிருந்து இந்திய அரசியல் அமைப்பில் எந்த மாதிரியான கேள்விகள் கேட்கலாம் அப்படிங்கிற பகுதி வரைக்கும் பார்க்கலாம். நாடாளுமன்றத்தின் பங்கு. அவற்றினுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்னு கேட்டாலும் சரி, இந்த கருத்துக்கள் ஃபஸ்ட்டில் என்ன செய்கிறாங்க, செகண்டில் இரண்டாம் படி என்னென்ன செய்கிறாங்க, அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, எது ஃபஸ்ட்டு நடக்கும், எது செகண்டு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை சொல்லலாம். நாடாளுமன்றத்தினுடைய பங்கு, நாடாளுமன்றத்தினுடைய செயல்பாடுகள். அப்போ அதனுடைய செயல்பாடுகள். இப்போ இதனுடைய பங்குகள். இந்திய அரசியலமைப்பில் நாடாளுமன்றத்தினுடைய முக்கியமான பங்கு. இப்போது எந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள், எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள், யார் நியமிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள். அடுத்து பதவிக்காலம். அடுத்து சட்டமன்றத்தின் பங்கு, அதனுடைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறது. அந்த நாடாளுமன்றத்தினுடைய சட்டங்களை இடைநிலை ஏற்படுத்தி சட்ட நடவடிக்கைகள் நடத்துறது, இது எல்லாமே நம்மளுடைய கருத்துக்களை அதில் கொடுக்கலாம். அடுத்தது மாநில சட்டமன்றங்கள், அடுத்தது நாடாளுமன்ற சட்டங்களை உருவாக்குறது, இந்த மாதிரி செயல்பாடுகளை இந்த சட்டமன்றங்களில் செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம்.
எந்த மாதிரி அந்த மாநில ஆட்சியை, அந்த நிர்வாகத்தை அந்த சட்டமன்றங்கள் வந்து உள்ளே கொண்டு போகுது, செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிற கருத்துக்களையும் நம்ம கொடுக்கலாம். இப்போ இந்திய அரசியலமைப்புக்கு சட்டமன்றத்தினுடைய பங்கு மிக முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுதான் கண்காணிச்சுட்டு வருது. ஸோ மக்களுக்கு தகுந்த தேவையானவற்றை இதில் தான் சொல்லி நிறைவேற்றப்படுகிறது. தவறுகளாக இருந்தாலும் சரி, சரி செஞ்சதையும் சரி அந்த இடத்துல சொல்லி அதற்குண்டான தீர்வுகளை இந்த சட்டமன்றங்கள் மூலமாக தான் செயல்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லலாம். சரி, இனி அடுத்து எந்த மாதிரி கேள்விகள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம நாடாளுமன்றம் பார்த்துட்டோம், அடுத்தது சட்டமன்றம் பார்த்துட்டோம். அப்புறம் என்னென்ன சீர்திருத்தங்கள் செஞ்சாங்க, சட்டத்தில் என்னென்ன சீர்திருத்தங்கள் செஞ்சாங்க அப்படிங்கிறதும், அப்போ சீர்திருத்தங்கள் செஞ்சதில் ஏதாவது ஒன்று கேட்டாங்க அப்படின்னா அந்த வக்ஃப் அப்படிங்கிறதையும் பற்றி பார்த்துட்டோம். இனி அடுத்தது எந்த மாதிரி கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஒரு நீதித்துறை, அந்த சட்டம் எப்படி செயல்படுது, இந்த இந்திய அரசியலமைப்பில் எப்படி செயல்படணும்னு இந்திய அரசியலமைப்பில் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வந்துச்சு அப்படின்னா எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்போ நீதி சட்டத்தினுடைய அடிப்படை அம்சங்கள். அடுத்தது இந்த நீதித்துறையை பற்றி நிறைய கருத்துக்கள் நம்மளால் சொல்ல முடியும். ஒவ்வொன்றுக்குமே அதனுடைய செயல்பாடுகள் என்ன இருக்குது, இனி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த மாதிரியான கேள்விகள் நம்ம உள்ளே பார்த்தோம், அந்த முகவுரையில் இருந்தே பல கேள்விகள் வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதிலிருந்து எந்த மாதிரியான கேள்விகள் வரலாம் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, இப்போது டிஎன்பிசி இந்த மாதிரி கேள்விகள் கேட்குற பொழுது, டிஆர்பிலே இந்த மாதிரி ஜிகேலாம் கேட்குற பொழுது எந்த மாதிரியான கேள்விகளுக்கு அதிக ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க 1 மார்க்கே எடுத்தாலும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த முகவுரையிலிருந்து கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னா அந்த இறையாண்மை உணர்த்துறது, எல்லோரும் சமம் அப்படிங்கிற ஒரு இறையாண்மை, அப்புறம் எல்லா சமயமும் சமம் அப்படிங்கிறதும், ஒரு சமத்துவம், எல்லாத்துக்கும் சமதர்மம், இந்த மாதிரி கருத்துக்கள் வந்து ஒரு கேள்வியாக கேட்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்துக்கிட்டோம்னா முகவுரையிலிருந்து கேட்கலாம். அடுத்தது அதில் இறையாண்மை சமத்துவத்திலிருந்து கேட்கலாம். இது எப்படி அனைவருக்கும் சம உரிமை அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 14 எப்படிங்கிறது செயல்படுது அப்படிங்கிறத கேட்கலாம். இந்த மாதிரி ஒரு சில கேள்விகள் எதிலிருந்து இது வரைக்கும் அந்த ஒரு 1 மார்க்காக ஒரு முக்கியமானதாக எதை எதிர்பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதுல அதை பேஸ் பண்ணி ஒரு சில கேள்விகள் கேட்கலாம் அப்படிங்கிறது. இப்போ அந்த ஆர்டிக்கல் 19 என்னென்ன சொல்கிறாங்க, ஸோ இதில் என்ன முக்கியமானதாக இருக்குது அப்படிங்கிறது, எந்த ஆர்டிக்கல்லேருந்து பெரும்பாலும் கேள்விகள் வந்திருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி. அடுத்தது ஆர்டிக்கல் 21, 32 முக்கியமாக இந்த ஜம்மு காஷ்மீரை பற்றி கேள்விகள் வரும். அடுத்தது இப்போ நம்ம பார்த்தோம் சட்டமன்றம், நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஜனாதிபதி ஆட்சி எந்த இதில் இருக்குது அப்படிங்கிறது சொல்லி கேட்கலாம். இப்போ நம்ம பார்த்த கேள்விகள் எல்லாமே இதில் கொடுத்துருக்கு. நாடாளுமன்றத்தினுடைய செயல்பாடு, சட்டமன்றத்தினுடைய செயல்பாடு, இன்னொன்று ஆளுநரின் செயல்பாடு. இப்போ ஆளுநரினுடைய செயல்பாடு எப்படி இருக்குது இந்திய அரசியலமைப்புக்கு, அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடியது என்ன அப்படிங்கிறதும். ஸோ இந்த மாதிரி கேள்விகள் எதிர்பார்க்கலாம். இந்த இந்திய அரசியலமைப்பில் முக்கியமாக இந்த முகவரையிலிருந்து கேள்விகள் வரலாம். இந்த உரிமைகள், சட்டங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த பகுதிகளிலிருந்து கேட்கலாம். ஸோ கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரியான பகுதிகளை கொடுத்து நம்ம ஆன்சர் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நன்றி.